குபேரன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது வரப்போகும் நம்மளுடைய வக்ர குருப்பெயர்ச்சியை பற்றி, அதாவது செப்டம்பர் 2023 4/9/2023 குரு பகவான் குரு பகவான் மேச ராசியில், தன்னுடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ர நிலையாக 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரை 120 நாட்கள் அங்கு வக்ர குருப்பெயர்ச்சியாக உலவுகிறார். அப்படி இந்த வக்ர குருப்பெயர்ச்சியாக ஆவதால் இந்த 120 நாட்களில் குருவின் வக்ர நிலையால் 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்கள், பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை. குரு அருள் திருவருள் என்பார்கள். குருபகவானுடைய பெயர்ச்சியால் நாம் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கிடைத்து விடுமா, நாம் நினைத்து கொண்டிருக்க காரியங்கள் கைகூடுமா, எதிர்பார்த்தது நடக்குமா, வேலை மற்றும் தொழில், திருமண காரியங்கள், புத்திர பாக்கியங்கள், தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகளில் உயர்வான பதவிகள், மாற்றங்கள், கடல் கடந்த பயணங்கள், தன் படிப்பிலே நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற வேண்டும், தான் விருப்பப்பட்ட துறையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் நாம் எல்லோருக்குமே உண்டு. அப்படிப்பட்ட ஆசைகளில் உங்களுடைய ஜாதகமும் நல்ல நேரங்களாக அமைந்திருந்து இந்த குருபொருளும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே நடக்கும். குருவருள் மட்டும் இருந்து ஜாதகங்களில் சரியான தசாபுத்தி இல்லை என்றால் அந்த பலன்களை சற்று நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாவீர்கள். ஜாதகம் நன்மையாக இருக்கின்றன, குரு பலவீனமாக இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம். அதுவும் காரியங்கள் தாமதமாகி நாம் நினைத்த காரியத்தை எப்படி வெற்றியடைய முடியும்? விதி என்ற சாற்றின் மூலமாக போகக்கூடிய ஜாதகம் முதல் நிலை. அதனால் விதியை பார், பின் மதியை பார். மதி என்பது சந்திரனுடைய நிலையை வைத்து பார்ப்பது. இப்போ நாம் கோச்சாரத்துக்கு பலன் சொல்வது எல்லாமே சந்திரனை மையமாக வைத்துத்தான். உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தால் அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி. எல்லா உள்ள இறைவனையும், சித்தர்களையும், குரு பகவானையும், ஞானிகளையும் வணங்கி, உங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி, எல்லா வல்ல இறைவன் அருளால் இந்த வரப்போகும் 4 மாத குருப்பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும், அதற்கான பலன்கள், சரியான பரிகாரங்கள், வழிபாடுகளை இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்தி பேச இருக்கிறேன். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போது விரய குருவாக ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த விரயத்தில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறார்கள். பொதுவாக உங்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க குருப்பெயர்ச்சி சரியில்லாத ஒன்று தான். இப்போது இந்த விரய குரு வக்கரத்தால் வீணான அலைச்சல், அகால உணவுகள், உறக்கம், சரீர உபாதைகள் இருக்கும். ஒன்றுக்கு பலமுறை யோசித்து எதையும் செய்ய வேண்டும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக பேசுவது, எழுதுவது, பல பொறுப்புகளை கையாள்வது, இவையெல்லாம் ஆண்கள் செய்வது மிகவும் நன்மையே. அது மட்டுமல்ல, உங்களுடைய படிப்பு, பாரின் தொடர்புகள் மற்றும் முக்கிய பதவிகள், வேலைகளுக்கான முயற்சிகள், இதில் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்போது கிடைப்பதை நினைத்து நீங்கள் சர்வீஸாக செல்லுங்கள். அடுத்த குருப்பெயர்ச்சியில் உங்களுடைய சாதகமான பலன்களை நாம் அறிந்து கொள்ளலாம். மற்றும் சுபகாரியங்கள் சற்று தள்ளி போகும். சில பாதகங்கள் ஏற்படவே செய்யும். பணவிரயங்களுடைய நிலையும் உங்களுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும். குறிப்பிட்ட தேவைகளை சமாளிக்க தன்னுடைய உடைமைகளை, தன்னுடைய சொத்துக்களை லீசிங்கோ அல்லது லோன் மூலமாகவோ பெற்று அந்த உரிய காரியத்தை மதிப்பாக நடத்தி விடுவீர்கள். அது மட்டுமல்ல, எந்த வகையிலாவது உங்களுடைய சுகம் சௌரியங்களுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் செய்யக்கூடிய செலவுகளும் கூட ஒரு நியாயமானதே. பெண்கள் மூலமாக ஏதேனும் சில வரவுகளை ஆண்கள் ஓரளவு அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கணவன் மனைவில் தன் கட்டுக்குள் எதையும் வைத்துக்கொள்ள வேண்டும். கோபதாபமோ, குறிப்பிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய காரியங்களோ எதையும் நீங்கள் சேர்ந்து பேசி சரியான வழிமுறைகளாக எதையும் செய்து கொண்டால், வாக்குவாதங்கள் இல்லாமல், யாருக்கும் போராட்டம் இல்லாமல், எவரையும் பகைத்து கொள்ளாமல், தன் உறவுகள் முதற்கொண்டு, நண்பர்கள் முதற்கொண்டு இவர்களை நீங்கள் அனுசரித்து போனால் கண்டிப்பாக இந்த வக்ர குருப்பெயர்ச்சியால் வரக்கூடிய எந்த ஒரு வழக்குகளோ, விவகாரங்களோ, கடன்களோ, பிரச்சனைகளோ மற்றும் ஜீவன சம்பந்தப்பட்ட நிலைகளோ, மேன்பவர் கொண்ட அமைப்புகளோ, இதிலெல்லாம் ஓரளவு சமாளித்து நீங்கள் வெற்றி அடைந்திட முடியும். அடுத்தாப்பில் மாறக்கூடிய உங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை தரப்போகிறார் நவம்பர் முதல். ஆக நவம்பரில் இருந்து இந்த வக்ர குருப்பெயர்ச்சியும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியில் ஏற்படும் எந்த ஒரு அசுப பலன்களையும் நீங்கள் சரியாக வராமல் நற்பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கின்றன. அப்போது உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே இறையருளால் கண்டிப்பாக சாதகமாக அமைந்திடக்கூடும்.
இந்த ராசிக்காரர்களுக்கு 5, 7 அதிர்ஷ்ட எண்களாக செயல்படும். வாஸ்து திசைகள் வடமேற்கு தெற்கு இந்த திசைகள் இருப்பவர்கள், இந்த திசைகளால் உங்களுக்கு மிகவும் நன்மைகளே. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் பார்த்திங்கன்னா ஈச்சனாரி விநாயகர், அதாவது சிவசக்தி அம்சம் கொண்ட கோவை மாவட்டத்தில் இருக்கின்றன அந்த கணபதியையும், காளையார் கோவிலில் சென்று 3 மூலவர் 3 அம்மன், சொர்ணேஸ்வரர், சொர்ணாம்பாள், சோமேஸ்வரர் மற்றும் சிவபெருமான், மீனாட்சி, அம்பிகை இவர்களெல்லாம் ஒரு சேர வழிபடவும். அங்கு மட்டுமே எங்குமே இல்லாத, இந்தியா முழுவதும் இல்லாத ஒரு தங்க பள்ளியறை அங்கு மட்டுமே இருக்கின்றன. அங்கே இரவு தரிசனம் பார்த்தால் மிகவும் நன்மை. குரு பகவான் தங்கத்துக்குண்டானவர் அல்லவா, ஆனால் அந்த குருவர்கள் சேர்ந்து உங்களுக்கு சொர்ணேஸ்வரர் சொர்ணாம்பிகை மூலமாக கிடைக்கக்கூடும். உங்களுக்கு பரிகாரம் மா உருண்டைகள், வெண்மை நிற பொருட்கள் இவற்றை தானம் செய்வது, இனிப்பு கொடுப்பது, பசுவுக்கு எந்த வகையிலாவது உணவு தருவது யாவும் உங்களுக்கு நன்மையான ஒன்றை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.